ஆனா அருண் மாதேஸ்வரனை பொறுத்த வரைக்குமே வந்து ரொம்ப நேச்சுரலா எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அதனாலே வந்து செட்டெல்லாம் வந்து கேப்டன் மேல பயங்கரமா போட்டு எடுத்திருப்பாரு. சோ இப்போ இதுலயுமே வந்து ரொம்ப நேச்சுரலா இருக்கணும் அப்படின்ற அவருடைய ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும்ல சார். சோ இதுவுமே இளையராஜாவுக்கு ஏதாவது ஒரு முரண்பாடுகள் வந்தது அப்படின்னா இதுல ஏதாவது படத்துல ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்பு? இதுல முரண்பாடு வருவதற்கு என்ன வாய்ப்பு இருக்கு? இன்னொன்னு, இளையராஜா இதுல பாத்தீங்கன்னா ஒரு தயாரிப்பாளர் பணம் போட்ட மாதிரி அவரும் வந்து இதுல ஒரு பெரிய லாபம் அடைய போறாரு. பணம் போடுகிறது வேற 2 பேரு, அவங்களுக்கு 30% தான் லாபத்தில் பங்கு. இவர் பணமே போடாம ஒரு பினாமியா ஒரு ஆளை உள்ளார உட்கார வச்சு அவர் பேர்ல 40% இவர் வாங்கிக்க போறாரு. அதுல நீங்க பார்த்துருப்பீங்க, ஸ்ரீராம்னு ஒரு பேர் இருக்கும் தயாரிப்பாளர் பட்டியல்ல. அவர் யாருன்னா இளையராஜாவுடைய பிஏ. தான் பேரை போட்டோம்னா இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளம் வரும் அல்லது வேற ஏதாவது காரணம் இருக்கு அப்படின்னால ஒரு பினாமியை வைத்து தன்னுடைய பங்கை வந்து அங்கிருந்து வாங்க போறாரு. அப்படி இருக்கும்போது எல்லாத்துலயும் இவர் குறை சொல்லிட்டுலாம் இருக்க முடியாது. அதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மி தான்.